ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு லிக்விடாக டிஷ் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. சாலிடாக சாப்பிட்டா நம்மளால் தாங்க முடியல, ஏன்னா வெயில் அப்படி இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் லிக்விடாக ஒரு டிஷ், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண டிஷ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டிஷ்ஷுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ என்ன டிஷ்ஷுங்கிறத வாங்க நான் காட்டுறேன். ஸோ இது மாதிரி எல்லார் வீட்டுமே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கூழ் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கிண்டிக்கிட்டே இருக்கணும், நிறைய வேலைகள். பட் ஹெல்த்தி, ரொம்பவே ஹெல்த்தி. என்ன தான் சாப்பாடு சாப்பிட்றதோட, அந்த வெள்ளை அரிசி சாப்பிட்றதோட இது மாதிரி வந்து சீரியஸாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இதுக்கு தொட்டுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை சட்னி. இது பார்த்தீங்க அப்படின்னா சுண்டக்காய். இது மிளகா, சீனி வத்தலாமா, நம்மளுக்கு அந்தளவுக்கு டிஷ்ஷு பேர் தெரில, எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது. இது அப்பளம். ஸோ இது பார்த்திங்கன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய், இது வந்து பூண்டு ஊறுகாய். ஓகே, இது வந்து ஆனியன் போட்டு சும்மா வந்து பொரிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து பாவக்காய். இது வந்து மிளகா, மோர் மிளகா. நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்றோம். அந்த ஃபேமிலியில் முக்கியமான ஒரு பர்சன் இவங்க தான். இவங்கள பார்த்தீங்களா இப்படி சாப்பிட்றாங்கன்னு? இவங்க இப்படி தான். ஏங்க மூஞ்ச காட்டுங்க, காட்டிட்டாங்களா? இவங்க தான் அவங்க முக்கியமான பர்சன்.